குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன். நட்சத்திர வரிசையில் நம்ம இன்றைக்கி ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஆயில்யம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். புதன்னாவே புத்திசாலித்தனம், விஷ்ணுவை குறிப்பதாகும். இதனுடைய உருவம் அம்மி பாம்பு என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய இந்த படம் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கிறனால சர்ப நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதனுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா ஆதிசேஷன். ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில் இருக்குது. இதனுடைய அதிபதி புதனாகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் தன்னுடைய பலத்தை இழக்குது. நீசம்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜிக்கல் வேர்டு அது. ஆயில்ய நட்சத்திரத்தில் நீச்சமடையும் கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால எதிரிகளை நேருக்கு நேர சந்தித்து அவர்களுடைய வீழ்த்தக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். அதாவது ஆயில்ய நட்சத்திரம் நீங்கள் நேருக்கு நேராக ஃபைட் பண்ணால் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. சத்ருவோட உபாதை, கடன் தொல்லை, துன்பப்படுவர்கள் தொடர்ந்து 4 மாதம் ஆயில்ய நட்சத்திரம் ஒரு நாளில் ராமேஸ்வரம் சென்று சேது சமுத்திரத்தை நீராடி ராமேஸ்வரரை வழிபட சத்ரு உபாதைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் பஞ்சமா பாதகம் சொல்கிறாங்க. கொலை செய்யின்னு யாரும் சொல்லலை. ஏதோ ஒரு ஆத்திரத்தில், ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் நடந்துடுச்சு அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் சேது சமுத்திரங்கிறது ராமேஸ்வரம் கடல் தான். நீராடி இறைவனை பிரார்த்தனை செய்தால் கொலை பாவம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஜெயிலில் போயிட்டு வந்துட்டா மட்டும் பாவம் நீங்கிருமா? நீங்காது. ஜெயிலில் போய் தண்டனையை தான் அவர் அனுபவிக்கிறார். இதை செஞ்சீங்கன்னா அந்த பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க, இந்த பாவம் நீங்கும்னு சொல்கிறாங்க. நவக்கிரக சாந்தி செய்ய விரும்புபவர்கள் ஆயில்ய நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவ கிரகங்களை வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷம் நீங்கும், தோஷங்கள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆயில்யம் நட்சத்திரம் ஒரு நாளில் தேவி பட்டணத்திற்கு சென்று நவகிரக சாந்தி செய்தால் நட்சத்திர தோஷத்திற்கு நிவாரணம் கிடைக்குங்கிறாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஈஸியாக புருஷனை கைக்குள்ளே போட்டுக்குவாங்க, சாவி கொத்தை பிடிங்கிடுவாங்க. மாமியாருக்கு சாவி கொத்து போச்சுன்னா, அதிகாரம் போச்சுன்னா பாதி உயிரே போன மாதிரி இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க. அதில் ஆயில்ய நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணால் மாமியார் இறந்து போவாங்கிறது முட்டாள்தனம். இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு மகா பெரியவரே சொல்கிறாங்க. ஆயில்ய நட்சத்திரம் திருமணத்திற்கு ஆகாது என்று நினைப்பவர்கள் மேற்கண்ட பரிகாரத்தையும் செய்து கொள்ளலாம். ஜாதகத்தில் நாகதோஷம், சர்பதோஷம் உள்ளவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்று தேவிப்பட்டினம் சென்று வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனுடைய வீட்டில் அமைந்த புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யமாகும். ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் நாளில் விஷ்ணு துர்க்கையை வழிபட மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு, பல புத்தகங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியை குறிக்கும் கிரகம் புதன், கல்வியினுடைய தடையை ஏற்படுத்தும் கிரகம் செவ்வாய். ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் நீச்சம் என்பதால் கல்வியில் தடை ஏற்பட்டு மீண்டும் கல்வியை தொட முயற்சி செய்பவர்கள் ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் நாளில் மீண்டும் வித்யாரம்பம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா படிப்பு வரும்னு சொல்கிறாங்க. யார் யார் எஜுகேஷனில் வீக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் புதன் பகவானையும் விஷ்ணு பகவானையும் புதன் காயத்ரி மந்திரம், விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் மீண்டும் ஒரு வித்யாரம்பம், மீண்டும் கோகிலா மாதிரி மீண்டும் ஒரு வித்யாரம்பம் செஞ்சிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ், அஸ்ட்ராலஜி, திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு தாமதம், இந்த மாதிரி நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு சில ரெமடிஸ் இருக்குது, செய்யுங்க. அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி தான் ரெமடிஸ் நான் சொல்லுவேன். 100 ரூபா செலவு பண்ண முடியுமா 100 ரூபா பண்ணுங்கள், 1000 ரூபா பண்ண முடியுமா பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைன்னாலும் அதற்கு உண்டான ரெமடிஸ் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.